அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்கறது தொழில் எப்படி இருக்குது, வேலை நான் செய்யலாமா வேணாமா, பண வருமானமே இல்லை, இந்த மாதிரி இதன் ரீதியாக நிறைய டிப்ரெஷன் ஆகி நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கொடுக்க முடியுதா, ஏன் அவங்களுக்கு கொடுப்பனை நல்லா இருந்து கொடுக்க முடியல, இந்த மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு முக்கியம் ஜாதகத்தில் என்னன்னா, அகம் சார்ந்த பாவங்கள் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனும் தன்னோட நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக தான் வாழ்றாங்க. அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் நல்லா இருக்குமா, ஒரு கிடைக்குமா அப்படின்றதான் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல அகம் சார்ந்த பாவங்கள் வேலை செய்ய போகும்போது கூட அவங்க நிம்மதியாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நிம்மதி அப்படின்ற ஒன்று வேணும்னாலே இந்த இடத்துல பொருளாதாரம் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த இடத்துல பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த இடத்துல நிம்மதின்ற பாவமே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுப்பனே நிம்மதியான பாவம் இருந்தால் கூட நம்மளோட சூழல்களை பொறுத்து அந்த இடத்துல நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ பொருளாதாரம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பலன்கள், நீங்கள் தொழில் பண்ணலாம், வேலை பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எந்த லெவலுக்கு நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பேசிக்ஸ் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வேலையை கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ஆம் பாவ கொடுப்பனே பார்ப்பாங்க. இந்த 6ஆம் பாவ கொடுப்பனே அவங்களோட ஜாதகத்தில் 2, 4, 6, 10 இந்த மாதிரி வருமானத்திற்குரிய தசைகள், பணப்பற்றுக்கான தசைகள், சரி பணப்பற்றுக்கான கொடுப்பனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். இதே ஒருத்தவருக்கு 10ஆம் பாவ கொடுப்பனை 2, 4, 6, 10 தொடர்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தொழில் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதே அவருக்கு 6ஆம் பாவ கொடுப்பனையில் 5, 7, 9 தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்ய வேணாம், தொழில் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா வரலான்றத சொல்லுவாங்க. இதே அவருக்கு 10ஆம் பாவ கொடுப்பனையில் 9, 2ஆம் பாவ கொடுப்பனையோ இல்லை 9, 2, 5ஆம் பாவ கொடுப்பனையோ இருந்தாலும் நீங்கள் தொழில் ரீதியாக வருமானம் பண்ணாலும் அந்த பணங்கள் சுப செலவுகளை வேஸ்ட்டாக போயிடும். அதை உங்களால் மிச்சப்படுத்த முடியாது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் வேலையே பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுப்பனைகளை மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து எங்கே போவாங்க அப்படின்னா தசைக்கு போவாங்க. இப்போ ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசை இந்த இடத்துல 2, 4, 6, 10ஆம் பாவ கொடுப்பனை இருக்குது அப்படின்னா இந்த தசையில் இவருக்கு சொத்து சொகம், வருமானம், தொழில், இது எல்லாத்துக்குமே, வேலை எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்குது. அதை பண்ணாரா, அதை செஞ்சாங்கன்னா இந்த இடத்துல வெற்றி அடைவார மாட்டாரா அப்படின்றத அவரோட கொடுப்பனை மூலியமா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கடுத்து புத்தி எடுப்பாங்க. எந்த புத்தி இல்லைன்னா சம்பாதிப்பாரு, எந்த புத்தி இல்லைன்னா அகம் சம்பந்தமான பாவங்கள் வருது, எந்த இதுலன்னா புறம் சம்பந்தமான பாவங்கள் வருது. அப்ப எந்த காலகட்டத்திலலாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய புத்திகள் வருதோ அந்த காலகட்டத்தில் பணம் அபரிவிதமாக சம்பாதிப்பாங்க. எந்த காலகட்டத்தில் இதற்கு பாதகமாக வருதோ அந்த காலகட்டத்தில் வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி பலன்கள் எல்லாருமே நார்மலாக சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பனை எல்லாம் கரெக்டாக இருந்தும் சொல்கிற பலன்கள் சில பேருக்கு நடக்காது. அப்போ சில பேருக்கு நடக்காதுன்றது சில பேருக்கு நடக்கலைன்றதை ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஒருத்தவங்க 10ஆம் பாவ தொழிலை கேட்டு இதன் ரீதியாக அவங்களோட அவங்களோட வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த இடத்துல பல லட்சங்கள் போட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்க. அவருக்கு கொடுப்பனை 10ஆம் பாவ கொடுப்பனை நல்லா இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்குது. அந்த இடத்துல அவருக்கு 10ஆம் பாவத்துக்கு சார்ந்து தொழில் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. கொடுப்பனை சூப்பராக இருக்குது சார், நீங்கள் தொழில் பண்ணலாம் சொல்லிப்போம். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு லாஸ் ஏற்படுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் ஒரு வருத்தம் இருக்கும். ஏன் நம்ம கரெக்டாக சொன்னையே அவருக்கு லாஸ் ஆச்சு. ஆனால் இவருக்கு என்னென்னா வாழ்க்கையில் பல லட்சங்கள் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலையின் ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பல லட்சங்கள் கொடுத்து அந்த வேலையை வாங்குங்க, உங்களுக்கு வேலை ரீதியாக வருமானம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த வேலை கிடைச்சி அவர் அந்த இடத்துல வேலை நல்லா இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி ஃபாரின் போகலாமான்னு கேட்பாங்க. ஃபாரின் இங்கேருந்து போகிற வரையும் அவங்க ஓகே, அங்கே போய் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களோட ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஜாதகம் ரிசர்ச் பண்ண போகும்போது தான் இந்த கொடுப்பனை மட்டும் கிடையாது, இந்த கொடுப்பனை இருக்குது அப்படின்னா அது பேசிக் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த இடத்துல தான் மண்டேன் ஜோதிடத்தை நம்ம எடுத்துக்கிறணும். என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய பாஸ்கரா மெத்தட் அப்படின்றது நம்மளோட தனி மனிதனுக்கு பலன் பார்க்கக்கூடிய விஷயம். இது தனி மனிதன் சார்ந்த விஷயங்கள் தான். இந்த டயத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த இடத்துல மண்டேன் ஜோதிடத்தை ஏன் இணைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடத்தை வச்சு அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிடும். ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஜாதகங்கள் இருக்குது. இந்த ஜாதகங்களை வச்சு தான் அவங்க பொதுத்தன்மை காலண்டர்லாம் கொடுக்குறாங்க. இந்த டைம் நல்ல நேரம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு டிராவல் ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு போனோடனே அந்த குழந்தைக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது. அப்போ காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல பனி விழுகுதோ இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த இடத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அப்போ இன்னொரு ஊருக்கு போகும்போது நல்லா இருக்கு. இப்போ சில பேருக்கு பரிகாரம் சொல்லுவாங்க, நீ இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க வேலைக்கு நல்லா இருக்கும், இந்த ஊருக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு திருமணம் நடந்துடும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்கு. அந்த ஆற்றல்கள் உங்களோட ஜாதகத்துல நன்மையா இருக்கா தீமையா இருக்கா, அதாவது நீங்க ஈடுபடக்கூடிய விஷயத்துக்கு நன்மை தீமைன்ற ஒரு ஆற்றல் கிடையாது. அப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே இருக்கக்கூடாது வாழ்க்கை, அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்தின் படி அவங்களோட இன்வால்மெண்ட், பணம் வேணும்னா அதற்கு சில ஆற்றல்கள் தேவை. அந்த ஆற்றல் எந்த இடத்துல கிடைக்குதோ அவருக்கு அந்த இடத்துக்கு போகணும். அதே ஆற்றல் சில பேருக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்கும், சில பேருக்கு பணம் சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்கும். அப்ப ஒரு ஆற்றல்கள் இதை மட்டும்தான் கொடுக்குதுன்னு நம்ம நிலையா சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊருக்கு வச்சிருப்பாங்க, இந்த ஊருக்கு போனா அவர் ஃபுல்லாவே பணம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபரோட ஜாதகத்தின் படிதான் அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க இங்க இருந்து திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வந்த உடனே அவங்க ஒரு பணக்காரன் ஆயிடுறாருன்னா அவரோட ஜாதகத்துல அங்க சந்திரனோட ஆதிக்கம் இருக்கு. அந்த இடத்தோட ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதகத்தோட கொடுப்பனை எடுத்து இவருக்கு மேட்ச் பண்ணி பார்க்க போகும்போது தான் அதன் ரீதியா அவருக்கு வந்து வருமானம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல அங்க போயிட்டு வந்தனால மட்டுமே அங்க கிடைக்காது, அங்க போயிட்டு வந்தனால ஒரு எனர்ஜிஸ் கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இப்ப நான் பார்க்கக்கூடிய மெத்தட்ல, நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்துல உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு குழந்தை ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமிலியோட நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போன வாட்டி சில பேருக்கு உடம்பு முடியாம போகுது, சில பேருக்கு நல்லா இருக்கு. ஏன் சில பேருக்கு உடம்பு முடியாம போகுதுன்னா அந்த இடத்தோட ஜாதகம் 6-8ஓட இவரோட ஜாதகம் தொடர்பு கொள்ளுது. அப்படின்ற பட்சத்துல இவர் அந்த இடத்துக்கு போகும்போது நோய் வாய்ப்படுவார், கஷ்டப்படுவார், ஒரு தொந்தரவுகள் படுவார். ஆனா இதே மற்றவங்களுக்கு, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்தோட ஜாதகம் 5-9 சுப விளைவா வந்து அகம் சார்ந்த விளைவா தொடர்பு கொள்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்கு, நம்ம ஜாதகத்தின் படி செயல்படுது. இதைத்தான் பாஸ்கர முறையில் நம்ம சொல்லுவோம். இப்ப ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா ஆப்போனன்ட்னால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, அதனால எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருங்கன்னா, சில பேர் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்களால மட்டும் நமக்கு பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா அவங்களோட திசைகள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ராகு தசை குரு தசை 2 திசையோட தொடர்புகள் உங்களோட ஜாதகத்துல நல்லா இருக்கு, அகம் சார்ந்து இருக்கு அப்படின்னா அவரை பார்க்க போகும்போது உங்ககிட்ட இருந்து அவர் பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரு, உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா, எனக்கு ராகு தசை நடக்குது, ஆப்போனன்ட்ல என்னோட நண்பர் இருக்காரு, அவருக்கு வந்து 8ஆம் பாவ புத்திநாதன் வந்து ராகுவா இருக்காரு அப்படின்னா என்னைய பார்க்க போகும்போது அவருக்கு எரிச்சல் தான் வரும், என்னை பார்க்கும்போது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த டயத்துல எனக்கு ராகு தசை செவ்வாய் தசையில ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்திருக்கும். ஆனா இப்ப ராகு தசை வர போகும்போது என்னை பார்க்கறதுக்கு பிடிக்காம போறதுக்கு காரணம் இல்லை, என்னோட செயல்கள் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுக்கு காரணம் என்னன்னா என்னோட திசை அவரோட பாவ புத்திநாதனா 8ல இருக்கு, அப்ப டிஸ்டர்ப் அடைய போறாரு அப்படின்றத எனக்கும் அவருக்கும் காட்டுது. இது பொதுவா எல்லாத்துக்கும் கிடையாது, பர்டிகுலர் நபர்களுக்கு மட்டும் காட்டுது. இதே மாதிரி இடத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒருத்தவங்க ஒரு இடத்துல தொழில் பண்ணலாம்னு கேட்கறாங்கன்னா, நீங்க இருக்கு மேடம், நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நான் கேட்டிருப்பேன், இப்போ எங்க இருக்கீங்க, எங்க தொழில் பண்ண போறீங்க, எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டிருப்பேன். அதுக்கு காரணம்லாம் என்னன்னா அந்த இடத்துக்கு ஜாதகம் கணிச்சு அந்த ஜாதகத்தை உங்களோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியுமா முடியாதா, அங்க லாஸ் ஆகுமா ஆகாதா சொல்லலாம். இப்போ தொழிலுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கு 5-6 கண்ட்ரிஸ் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு அவங்க ஏன் அந்த இடத்துக்கு போய் வேலை பார்த்து நல்லா வருமானம் ஈட்டினாங்க. உதாரணத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஸ்ரீலங்கா, துபாய், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் வந்து நல்லா அந்த கண்ட்ரிக்கு போனோம், நல்ல வருமானங்கள் இருக்கு. சில பேர் அங்கே போய் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு, பல சிக்கல்ல மாட்டியிருக்காங்க, கேஸ்ல மாட்டியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இங்க இருக்க போகும்போது நல்லா இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இருக்கு. இத்தனைக்கு தசா கொடுப்பனைலாம் நல்லா இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருந்து ஏன் அவங்க அந்த இதுல போய் சிக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம்லாம் அந்த இடத்தோட ஜாதகமும் இவரோட ஜாதகத்தோட அமைப்பு தான். அப்ப நம்ம ஒருத்தவங்க ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா இது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு தொழில் கேட்டிருந்தா இது ஒரு மெத்தட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகம் கேட்டு இருக்காங்கன்னா ஒரு கேள்வி, இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு கேள்வி, உங்களுக்கு என்ன எதன் ரீதியா ஜாதகம் பார்க்கணுமோ அந்த கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பலன் சொல்றது. அப்படின்னா ஒரு தொழிலை கேட்டு வந்திருக்காங்கன்னா வெறும் தசா புத்தி மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கு சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு தொழில் கேட்குறீங்கன்னா உங்க இன்வால்மெண்ட் அதை நோக்கி தான் இருக்கு. ஒரு மனித வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது. நம்ம வந்து ஒரே நேரத்துல 10,000 விஷயம் செய்ய போறது இல்லை, 2-3 விஷயங்கள் தான் செய்ய போறோம். அப்ப ஒரு தொழில ஈடுபாடு போறீங்கன்னா உங்களோட லைஃப் தொழிலை நோக்கி தான் பயணிக்க போகுது. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் அகம் சார்ந்து புறம் சார்ந்து விழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா முக்கியம் இந்த இடத்துல தொழில் வந்துட்டீங்கன்னா அப்ப உங்களோட இன்வால்மெண்ட் அதானே.
நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்தா பக்கம் பக்கமா கதை சொல்லணும், என் வாழ்க்கையை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சின்னது. உங்களோட இன்வால்மெண்ட் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு ரிசர்ச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இன்னொரு நீ எந்த இடத்துல தொழில் பண்ண போறீங்க, அதுக்கு இப்ப நான் சொல்லக்கூட ஒரு மெத்தட், இந்த மாதிரி தொழில் ரீதியா நிறைய முறையில் அணுகணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து சரியான விடியை நம்ம எடுத்துட முடியும். ஆனா அந்த இடத்துல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ரெண்டே வார்த்தை சொல்றதுனால அவங்க பார்த்த உடனே சொல்றாங்க போல, தெரிஞ்சிடும் போல, கண்ணாடி மணி டிஸ்பிளே மணி அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், அடுத்த தொழில் அவர் இப்படிலாம் வருவார். அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் அப்படின்றா அதை நம்ம பர்டிகுலரா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் திருமணம், காதல், எல்லா விஷயத்துக்கும் ரிசர்ச் பண்ணணும். அப்ப நிறைய பேருக்கு இது தெரியல, பார்த்தோன்னே சொல்றாங்க. ஏன்னா காலச்சக்கரத்தை பார்த்தோன்னே ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாம பலன் சொல்லியே அதை கேட்டே பழகியாச்சு, குடும்பத்தை பத்தி சொல்லியே பழகியாச்சு. அப்ப இங்க வரப்போம் போதும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பெருசா இருக்கு. இப்ப நம்ம ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்றோம்னா இந்த விஷயம் புரியணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் டெப்தா எடுத்து சொல்றோம். இப்ப நான் ஜாதக பலன் சொல்ல போகும்போது, சார் உங்களுக்கு நான் இப்படி பார்த்தேன், இந்த இடத்துல இருந்து இப்படி பார்த்தேன், இதெல்லாம் சொல்ல முடியுமா? நம்ம மைண்டுக்குள்ளதான் இந்த ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு சொல்ல போகும்போது வெறும் பலன்கள் மட்டும்தான் சொல்லுவோம். அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல கோணங்கள்ல இருந்து பார்க்கணும். இதை வந்து உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுல வந்து எப்படி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க தொழில் பண்ணா நல்லா இருக்குமா, வேலை பண்ணா நல்லா இருக்குமா, எங்க இருக்கு, எப்படி வருமானம் சம்பாதிப்பாரு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க வாழ்க்கை சரியில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவரோட கொடுப்பு இங்க நல்லா இருக்கு ஆனா இங்க தட்டி கழிஞ்சிட்டே இருக்கு அப்படின்ற காரணம் ஏன் அப்படின்னா அந்த இடத்தோட செய்யறது. அப்ப அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை சார்ந்தே. இதுதான் அறிவியல் பூர்வமான ஜோதிடம். பாஸ்கர முறை அப்படின்றத நிறைய பேர் கேட்டாங்க. திருக்கணிதமுக்கும் வாக்கியத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா, நீங்க என்ன பாக்குறீங்க, பாஸ்கர முறைன்னா அப்படி என்ன? இது வந்து பாஸ்கர முறைன்றது தனித்தனியால விளக்க முடியாது. நம்ம ஜாதக அணுகக்கூடிய முறையை வந்து வாழ்க்கை சார்ந்ததா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். அதான் பாஸ்கர முறை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் கேட்டனால பாஸ்கர முறைன்னு என்னன்னு கேட்டீங்க. இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சிருக்கும் பாஸ்கர முறை அப்படின்றது எந்த லெவலுக்கு இன்டெப்தா ஒரு ஜாதகத்தை அணுகுறோம். இந்த மாதிரிதான் எல்லா கேள்விகளுக்கும் இன்டெப்த். அதனாலதான் கேள்வி கேட்டு பலன் சொல்லணும்னு. சும்மா அதை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. கேள்வி கேட்டுட்டு சரி இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. ஆனா அப்படிலாம் கிடையாது. கேள்வி கேட்கணும்னு சொல்றதே அவங்களோட பர்டிகுலர் இன்வால்மெண்ட்டை நல்லா ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்க இன்வால்மெண்ட்டை சொல்லுங்க அப்படின்றதுக்கு காரணம். ஆனா அந்த இடத்துல நிலையான விஷயங்களை சொல்லிட்டு இன்வால்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அதனால நிலையான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு நிலையான விஷயங்கள் எப்படி இது பண்றதுன்னு அடுத்த பதிவுல போட்டு அடுத்த ஜாதகத்தை ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பலன் நம்ம பார்ப்போம். நன்றி.